வாவ், ஒரு க்யூட்டான தருணம். வாவ், அமேசிங் ப்ரோ. ஐயா கோயில் திருவிழா மாதிரி க்யூ. கஷ்டம் இருக்கணும், கஷ்டம் இருந்தால் தான் பெயின் தான் நம்மளை உயர்க்கும். பாவம், இந்த ஒரு ஆண்டி அழுதுட்டே வராங்க, பாருங்க. அஜினரி பில்லு ஹரிச்சந்திர சொல்லு. ஏ ஹலோ दोस्तों, हमारे देश के इंडिया के सबसे के पानी. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் வழியாக போய் பஸ்ஸு வழியாக போய் ஹீத்ரூ ஏர்போர்ட்டை ரீச் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டை ஃப்ளைட் ஏற்றி விட போகிறோம். நம்ம போக போகிறது 11:21 பிளாட்ஃபார்ம் 7ல் வேட்ஃபோர்ட் ஜங்ஷன். அங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி போனோம். ஸோ இதுதான் பர்மிங்ஹாம் நியூ ஸ்ட்ரீட். ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நம்ம இப்போது லக்கேஜ்லாம் வச்சுருக்கிறதுனால லிஃப்ட்டில் போக போகிறோம். லிஃப்ட்டில் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ நம்ம லிஃப்ட்டில் இறங்கி லக்கேஜ் எடுத்துகிட்டு கீழே இறங்கி போய் ட்ரெயின் ஏற போகிறோம். இன்னும் நமக்கு 10 minutes ட்ரெயின். ஸோ until then we'll see you. We are inside the train. Milton Keynes Central. Watford Junction. Watford Junction. அங்கே இறங்கி பஸ்ஸில் போக போகிறோம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போது வாட்ஃபோர்ட் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி லண்டன் ஹீத்ரோ போக போகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டை வெளியேற்ற வந்திருக்கோம். சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டே போவோம். இப்போது இதுதான் என்னோடய டிக்கெட். காட்ட மாட்டேன் டிக்கெட். நான் இருக்கிற இடம் இப்படி தான். ட்ரெயின் பயங்கரமாக சும்மா லக்ஸரியாக இருக்கும். யூகேல இருக்க ட்ரெயின் எல்லாம் பேக்ஸ் பேக் ஆகி இந்தியாவாக போகுது. பேக்ஸ். இப்போ நம்ம பர்மிங்ஹாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் அதாவது செகண்ட் ஸ்டாப். இன்னும் நிறைய ஸ்டாப் தாண்டி போகணும். சிகானா. நம்ம வாழ்க்கையும் ஒரு ட்ரெயின் ரைடு மாதிரி தான். போய்கிட்டே இருக்கணும், நிற்காம. ஓடு 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 நீங்கள. ஸோ என்ஜாய் லைஃப். ப்ரெசென்ட்டில் வாழுங்க. இருக்கிற மொமெண்ட்ஸை எம்ப்ரேஸ் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. கைஸ், இப்போ நம்ம வேட்ஃபோர்ட் வந்திருக்கோம். வேட்ஃபோர்டில் அடுத்த பஸ் ஏறுறதுக்கு இங்கேருந்து பஸ்ஸிலேருந்து இப்போது ஹீத்ரோ போவோம். ஸோ இப்போது வேட்ஃபோர்ட் வந்தாச்சு. இப்போது 1 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பஸ்னால் அங்கே தான் நிற்கிது, இது காட்டுறோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். நம்ம வேட்ஃபோர்ட்லேருந்து ஹீத்ரோக்கு ஃபுல் கோச். கிளைமேட் கூட சூப்பராக இருக்குது. பில்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. லூசுங்க கத்தினே போகுது. ஓகே, பாருங்கள், பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது. வேட்ஃபோர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு யூகேலே கொஞ்சம் நிறைய ஸ்கை ஸ்கிராப் இருக்க மாதிரி இருக்குது. பர்மிங்ஹாம்லேயும் இருக்குது. பட் இறங்கினோடனே பயங்கரமான ஒரு அட்மாஸ்ஃபியர். ஸோ இதுதான் நம்ம போக போகிற வண்டி. அஜினரி பில்லு ஹரிச்சந்திர சொல்லு. தும்ச்சுக்கு தும்ச்சுக்கு தும். பஸ் வருது. இப்போ போக போகிறோம். அக்கா வண்டி ஓட்டின்னு வராங்க. விட்டுப்படும் கைசி தான் பஸ். இப்போது சும்மா ஜம்முன்னு இருக்குது பஸ்ஸு. எங்கே வேணால் போய் உட்காந்துக்கலாம். வாஷ்ரூம் இருக்குன்னு நினச்சா வாஷ்ரூமே இல்லை. உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்டே லண்டன் போவோம். We are going to Heathrow Airport. Guys, we are going to Heathrow Airport. Terminal 2. Heathrow ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வழி தான் ஹீத்ரோ ஏர்போர்ட்டோட வாசல். டெர்மினல் 2 நம்ம போக போகிற இடம். இதில் 3. சரி, ஓகே, அப்படியே போயிட்டே சுற்றுது. டெர்மினல் 2 கராத்தே டெர்மினல் 2 நோக்கி போயிட்டுருக்கோம். சுற்றுது. நம்ம நண்பரை விடுறதுக்காக வந்திருக்கோம். 1 மாதம் நம்ம நண்பர் நம்மளை விட்டு இருக்க போகிறாரு. விடுற தருணம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தனிமையில் வாழ போகிறோம் 1 மாதத்துக்கு. ஸோ அது வந்து ஒரு விதமான ஒரு சேட்னஸ் என்ன வேணால் சொல்லலாம். இன்னும் 1 வருஷம் என் கூட இருந்தான் என் ஃப்ரெண்டு. இப்போது 1 மாதம் வீட்டுக்கு போயிட்டு வர போகிறோம். பார்த்துக்கலாம். லைஃப்பில் சில ஃபேஸெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, எல்லோரும் இங்கே எல்லோரையும் விட்டுட்டு கட்டி விட்றாங்க. லெட் மீ ஷோ யூ. ரொம்ப நேரமாக
அழுதுட்டு வா ஒரு க்யூட்டான தருணம். வா அமேசிங் ப்ரோ. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க லவ்டு ஒன்ஸை விட்டு போகிறாங்க. என் ஃப்ரெண்டை நானும் விடுறதுக்கு வந்திருக்கேன். அவங்க என்னப்பா பாவி ரொமான்டிக் மூவி எடுக்கலாம் ப்ரோ அவங்க வச்சு. ஸோ இங்கே போனால் போர்டிங் பாஸ் வந்துடும். சரி போர்டிங் பாஸ் வந்துடும் இல்லை, போர்டிங் பாஸ் இது இருக்குது. இங்கே போனால் அவங்க போர்டிங் பாஸ் கொடுத்து உள்ளே போக வேண்டியதான். அடுத்தடுத்து 1 மாதம் கழிச்சு தான் அவங்கள நம்மளால் பார்க்க முடியும். ஐயோ அப்பா பாவம்பா. ஸோ இதுதான் லண்டன் ஏர்போர்ட், ஹீத்ரோ ஏர்போர்ட். இது ஜோன் பி. ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ என் ஃபேஸ் அதோ இன்னொரு ஒரு ஹோல்சம் மூமெண்ட். ஒருத்தராக ஒரு ஃபேமிலியை விட்டு வாங்க போயிட்டு வரேன் பாய் கைஸ். லீவுக்கு போகிறவங்க இல்லை ஃபேமிலியை பார்க்க போகிறவங்க, இந்தியாவிலேருந்து இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கவுங்க கண்ட்ரி அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வேறு கண்ட்ரிக்கு வந்து வாழ்ந்து இப்போ நிறைய பேர் சந்தோஷமாக போவாங்க. ஹாலிடேக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி. சில பேர் வருத்தத்தோடு போவாங்க. அவங்க பாவம் அழுதுகிட்டே போகிறாங்க. உஷாராக எப்படி எடுக்கிற மாதிரி எடுத்தேன். ஐயோ மாமா சோகமாக இருக்காங்க, நிறைய பேர் சோகமாக இருக்காங்க, நிறைய பேர் ஐயோ என் ஃப்ரெண்டு போகிறான்னு வருத்தத்தில் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா 1 வருஷம் கம்பெனி இப்போ தனிமையில் வாழணும். ஒரு மாதத்துக்கு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட், இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிப்ரெஸிங். பட் eventually I'll get it. பட் ஆனால் அந்த மூமெண்ட் அட் த பிகினிங் இட் வில் பி ஹார்ட் ஃபார் மீ. கஷ்டம் இருக்கணும், கஷ்டம் இருந்தால் தான் பெயின் தான் நம்மளை உயர்க்கும். அதுக்கிட்ட இவ்வளோ பில்டப்பில் விடல, பார்த்துக்கலாம். அனுப்பும் போதே அனுப்பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிட்டு திருப்பி வரேன். 2 ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு தனியாக வந்துட்டுருக்கேன். இப்போது ஐ எம் ஆன் மை ஓன் ஃப்ரம் நவ் ஆன். பார்த்துக்கலாம். I'll show the aeroplane view. நீயா வீட்டுக்கு போனோம். ஒரு ட்ரெயின் பிடிச்சி இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போனோம். லெட்ஸ் கோ. இது வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் குடுன்னு ஓடுறானுங்க. ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா கோவிந்தா இவரப்பா ஐயா கோயில் திருவிழா மாதிரி கியூ. இதில் நடந்து அங்கே வரையும் போய் திருப்பி இன்னொரு இடத்த போய் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் போய் ட்ரெயினை பிடிச்சி இப்போ லண்டன்லேருந்து பர்மிங்ஹாம் போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரெயின் வந்து இங்கேருந்து டொட்டனம் அங்கே கோட் ரோடுக்கு போயிட்டு டொட்டனம் கோட் ரோடுலேருந்து லண்டன் நியூஸ்டன் போயிட்டு லண்டன் நியூஸ்டன்லேருந்து பர்மிங்ஹாம் நியூஸ்டன் ஃபாஸ்ட்டாக போய் ட்ரெயின் பிடிக்கணும். 8:21 ட்ரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக பிடிச்சி ஓட வேண்டியது. ஓடுறேன் ட்ரெயினுக்கு ஓடுறோம். ட்ரெயினுக்கு ஓடுறேன். டிக்கெட் வர எடுக்கணும்ப்பா. பாவம் வந்து ஒரு ஆண்டி அழுகிற சங்கீத சுவரங்கள் இதோ சேம் பார்த்தது. திருப்பி இது நடந்து இன்னொரு பேரியரை க்ராஸ் பண்ணி போய் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து டொட்டனம் கோட் ரோடு அந்த ட்ரெயின் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹியூஸ்டனுக்கு ஒரு ட்ரெயின் டொட்டனம்லேருந்து, அப்புறம் ஹியூஸ்டன்லேருந்து பர்மிங்ஹாம் நியூஸ்டனுக்கு ஒரு ட்ரெயின். ஸ்னாப்பில் போனோம். 8:21 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி 11 மணிக்கு என்ன போய் விட்டுருந்தோம் நியூ ஸ்ட்ரீட்டில். சரி போகலாம். இன்னொரு மூணாவது வாவ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் க்ரியேட் பண்ணோம். லைஃபே ஸ்ட்ராங்காக வாழணும். ஆல்ரெடி ஸ்ட்ராங் மேனாக இருக்கேன். இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் ஹேண்டில் பண்ணி 1.5 year ஆக போகுது ஆல்மோஸ்ட். நான் யூகே வந்தேன், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் ஹேண்டில் பண்ணணும். எவ்வளோ வந்தாலும் ஹேண்டில் பண்ணி மாஸ் காட்டணும். லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். ப்ரெசென்ட்டில் வாழணும். சந்தோஷமாக இருக்கணும். எதை நினச்சி யோசிக்காமல் ஹாப்பியாக இருக்கணும்.
ஹாப்பினஸ் தான் முக்கியம். பொசிட்டிவிங் புன்னகை. இப்போ ட்ரெயினுக்கு வந்து அந்த வழி போகணும், ரைட் சைடு போகிறோம். இப்போ ட்ரெயினை போய் பிடிச்சி ட்ரெயினை போய் பிடிக்கிறோம். ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக போகுது. இந்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க டிக்கெட்டை கீழே போய் கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா என்னோடய இது வந்து கொஞ்சம் ரொம்ப கனெக்ஷன் இருக்கிற ஒரு ட்ரெயின் ட்ராவல். அதனால் என்னன்னு தெரியல, இப்போல்லாம் கொஞ்சம் டிக்கெட்ஸ் நேராக போய் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. காலையிலையும் போய் கலெக்ட் பண்ணேன், இப்போவும் போய் கலெக்ட் பண்ணோம். ஸோ வி ஆர் அபவுட் டு கெட் த டிக்கெட்ஸ். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ ட்ரெயின் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். So we are going to get the train tickets now. அண்ணன் வழி கிடச்சிருச்சு. ஐயோ எல்லாரும் உள்ள பூந்துட்டானுங்க. ஃபுல்லாகிடுச்சு. உள்ளே போடலாமா? போடலாம். ஸோ இறங்கி லண்டன் ஹியூஸ்டன் போக போகிறோம். ஓகே, இப்போ யாராச்சும் கேட்டே ஆகணும், ஏன்னா கரெக்டான வழி தெரியல. ஸோ லாஸ்ட் சம்ஒன். ஹியூஸ்டன் போனால் எந்த டெர்மினல்னு தெரியலையே. ஹியூஸ்டன் The doors will not open on this carriage. Station is Tottenham Court Road. இங்கே இறங்கணும். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் போச்சு, அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் போச்சு. We are catching the second train. Tottenham Court Road. Guys, ஒரு ட்ரெயின் மாறி இப்போ ரெண்டாவது ட்ரெயின் மாறி ஹியூஸ்டன் வந்தாச்சு. இன்னும் ஒரே ட்ரெயின் பிடிச்சா பர்மிங்ஹாம் போயிடலாம். ஹியூஸ்டன். ஸோ வி ஆர் வாக்கிங் அண்டர் கிரவுண்ட் போய் ஹியூஸ்டன் ட்ரெயின் ஒன்று பிடிச்சி ஹியூஸ்டன்லேருந்து பர்மிங்ஹாம் போய் வீட்டுக்கு போகணும். இப்போ இங்கெல்லாம் லண்டன்லலாம் ரொம்ப பெரிய எஸ்கலேட்டர் இருக்கும். அப்படியே 3Dயில் இருக்கிற மாதிரி இருக்குப்பா. ஹியூஸ்டன் வந்தாச்சு. இப்போது ஹியூஸ்டன்லேருந்து பர்மிங்ஹாம் போக வேண்டியதான். அடுத்த ஒரு ட்ரெயினை பிடிக்கணும். 9:30 ட்ரெயின். இன்னும் 40 மினிட்ஸ் இருக்குது. டைமுக்குள்ளே வந்தாச்சு. மாசு இருந்துச்சு, ஓப்பனும் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வா 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 வா. இப்போ ஹியூஸ்டனோட ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. வா, வேறு மாதிரி ஹியூஸ்டன் ஸ்டேஷனில் இருக்கும். இப்போது நம்மளோட ட்ரெயின் அவ்வாடியோ யாரும் வாங்கிட்டு வெறுப்பாண்டா. எப்படியும் 7, 6, 9, 10 இருப்பான். ஸோ இதுதான் இப்போது நம்மளோட ட்ரெயின். நம்மளோட ட்ரெயின் வந்து உல்வர்ஹாம்ப்டன் ட்ரெயின். இது பர்மிங்ஹாம் நியூ ஸ்ட்ரீட். ஸோ 10:27. அது இல்லையே, எனக்கு 9:30க்கு ஒரு ட்ரெயின் போட்டுருந்துச்சு. ஏதோ தெரியுது, நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணுவோம் எங்கே இருக்குது, செக் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் உல்வர்ஹாம்ப்டன் ட்ரெயினை பிடிச்சி பர்மிங்ஹாம் நியூ ஸ்ட்ரீட் போயிடும். 11 o'clock இருக்குது. ஸோ இப்போது ட்ரெயின் தெரிஞ்சிருச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் இன்னும் போடலையே, வெயிட்டில் இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர். ஸோ வி நீட் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ வெயிட் பண்ணி பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்ட உடனே போய் உட்கார வேண்டியது தான். ஸோ இப்போ அலோன் மேன் சூர்யா. வா வா வா, யார் மாதிரி அங்கே போய் உட்காரலாம் வாங்க. எப்போவுமே லண்டனில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருட்டு பசங்க அதிகம். இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே ஃபோனை செங்கல் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடணும், உறுதியாக பிடிக்கணும். இப்போது பிளாட்ஃபார்ம் போகிற வரைக்கும் சும்மா உட்கார வேண்டியது தான். இன்னும் போடல, இன்னும் வெயிட்லேயே இருக்குது. தனியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ட்ரெயின் போகிறேன். ட்ரெயின்லேயே வந்தேன், தனியாக ட்ரெயின்லேயே போக போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸே தனி. பார்த்துக்கலாம். புதுசாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, இட்ஸ் குட். வில் ஹேண்டில். எல்லாத்தையும் ஒரு டைம் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ வில் ஹேண்டில், நோ ப்ராப்ளம். எது காமிச்சனே தெரில. போட்டுக்கு போகிற அண்டர் கிரவுண்ட் ரயில்வே. ஸோ வில் வெயிட் ஃபார் சம் டைம். திஸ் வே. லாஸ்ட்டு ட்ரெயினை பிடிச்சி வச்சு இது பக்கம் போய் உட்கார வேண்டியதுதான்ப்பா. எங்கேயாவது ஒரு இடத்துல சீட்டிங்கை போட்டு இங்கேயே சீட்டிங்கை போட்டுரும். ஓகே,
ஃபைனலி லாஸ்ட்டு ட்ரெயினை பிடிச்சாச்சு. பர்மிங்ஹாமுக்கு போகிறோம். லெட்ஸ் கோ காய்ஸ். இப்போது பர்மிங்ஹாம் வந்தாச்சு. இப்போது நேராக இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். பாருங்க மாடு இருக்குது, இதுதான் புல். இதை வச்சு தான் ரொம்ப ஃபேமஸ் பர்மிங்ஹாமில். புல் 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 பர்மிங்ஹாம்னாவே புல் ரிங் ஃபேமஸ்ஸு. ஸோ ஃபுல்லாக ஸ்டீலில் செஞ்சுருக்கானுங்க. ரொம்ப பெருசு, பார்க்க சின்னதாக தெரியும். இப்போது நமக்கு 11:32 தான் நெக்ஸ்ட்டு பஸ்ஸு. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணி கரெக்டாக பஸ் டைமுக்கு போகலாம். இப்போ ஜஸ்ட் 11:20 தான் ஆகுது. இன்னும் 12 minutes இருக்குது. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி. வெளில வேறு செம குளிராக இருக்குதுப்பா. நான் வேறு வெறும் ஒரே டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். இப்போயே வயலில் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பஸ் வரையும் வெயிட் பண்ணி கரெக்டாக 11:32 பஸ் ஏறி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் vlog முடிக்கணும். அவ்வளோதான், பர்மிங்ஹாம் வந்துட்டேன். இப்போது ஃபைனலாக ஃபினிஷிங் டச் தான் கொடுக்கணும். இடமே ஃபுல்லாக காலியாக இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு எவன் எப்போ பாய்வானே தெரியாது. உஷாராக இருக்கும். ஃபோன் விஷயம், எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு உஷாராக இருக்கும்ப்பா. இப்போ செம குளிராக காத்தடிக்குது. சரி, கொஞ்சம் உள்ளே போயிட்டு கரெக்டாக பஸ் அப்போ வெளில வரலாம். இன்னும் ஒரு நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். சில டைம் லைஃப்பில் நம்மளே தான் ஹேண்டில் பண்ணோம், பார்த்துக்கலாம். சில தருணம்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, போக போக எல்லாமே செட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகலாம். நல்ல என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போக 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 தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்போது வீட்டுக்கு போக போக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 1 month வேறு பரவாயில்ல. போக போக அப்படியே ஒரு மாதிரி கடியாக போகும். அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஓட்ட வேண்டியது தான். சூழ்நிலைகள், நிறைய பாடங்கள், லைஃப் லெசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசாக வரும். நமக்கு நிறைய பாடம் புகட்டும். லைஃபு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஐயா எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குன்ட்டு ஓடுறது வேலைக்கு ஆகாது. நின்று தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும். அண்ட் ஐ எம் அ ஸ்ட்ராங் கை, பிரேவ் கை. மாஸ் காட்டலாம். எவ்வளோ தடைகள், எவ்வளோ அசல்ஸ், எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்தாலும் தாண்டி சும்மா கெத்தா நின்று ஃபேஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோ. நைட் 11:34. We'll almost reach our home in just less than 10 minutes. அப்படியே பஸ்ஸை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு. நைட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் பர்மிங்ஹாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோ சுற்றி பார்த்து அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியில் வந்தாச்சு. கடுமையான காற்றடிக்குது. நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் வீட்டை நோக்கி. சாவி எடுக்கணும். சாவி எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் முடக்குன்னு இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட தெரு. அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டோட வாசல். ஸோ we are almost there. சாவி எடுக்க வேண்டிய டைம். ஸோ சாவி எடுத்தாச்சு. ரூமுக்கு வந்தாச்சு. என் vlog இங்கே முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog. எல்லாத்தையும் எனக்காக பண்ணுறேன். இதில் ஃப்ளாஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் தீஸ் ஆர் ஆல் சம்திங் விச் ஹெல்ப்ஸ் மீ. see you. Bye bye.